பண்ணுவேன். அப்போ இந்த இடத்துல வந்து கம்பல்ஷன் வந்து என்ன ஆயிடுது, ஹைலி ரெக்கமெண்டட் மட்டும் ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு ரேலியில் வந்து ரூல்ஸ் இருக்கும், இந்த காருக்குள்ளே ஹெல்மெட்டு போடுறதுக்கு. டூ வீலரில் கம்பல்சரி, காருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டடுன்னு போட்டுருவோம், அவ்வளோதான். விரும்புனா போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப வலியுறுத்தி நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் ஃபைன் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நபியே, இனி அவர்களுக்கு ஆதமுடைய 2 மகன்களின் வரலாற்றை கூடுதல் குறைவின்றி எடுத்துரைப்பீராக. இப்போ இந்த இடத்துலேருந்து அல்லாஹ், அங்கே ஒரே ஒரு சீன் தான் அந்த போர்க்களத்தில் நடந்தது. ஆனால் நபி குட் பை சொன்ன இடம் அது. அதுக்கப்புறம் மூசா நபி என்ன ஆனார், என்ன நடந்துச்சு, அவர் அவ்வளோ பெரிய மூசா நபியை பற்றி பிறந்ததுலேருந்து எல்லாத்தையும் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு 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 இது இங்கே இது இங்கே இது இங்கே. மூசா நபி அவ்வளோதான். அதுக்கப்புறம் அட்ரஸ்லாம் போயிட்டார். செகண்டு லார்ஜஸ்ட்டு உம்மத். ஃபஸ்ட்டு வந்து நம்ம, ரெண்டாவது வந்து அவங்க. மூசா நபி அவ்வளோதான், காணாமல் போயிட்டார். இதெல்லாம் ஒரு வரலாறுன்ட்டு எழுத சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் அதோட கழட்டி விட்டான். இதோட அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளானவங்க தான், அதோடு முடிஞ்சு போச்சு. கடைசியாக வரும் 40-45 எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கடைசி அந்த ஃபைனல் டச்சப் எல்லாம் கொடுப்பான். நபியை, இனி அவர்களுக்கு ஆதமுடைய 2 மகன்களின் வரலாற்றை கூடுதல் குறைவின்றி எடுத்து இருப்பிறார். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆதம் நபியோடைய வரலாறுக்கு போகிறான். ஏன் இந்த இடத்துல ஆதம் நபியோடைய வரலாறுக்கு போகிறான்? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே நடந்த அதே விஷயம்தான் இன்றைக்கி வந்து இந்த 2 உம்மத்துகளுக்கு மத்தியிலும் நடக்குது. ஆதம் நபிக்கு 2 மகன்கள், இப்ராஹிம் நபிக்கும் 2 மகன்கள். ஆதம் நபியுடைய மகன்களில் யார் அல்லாவுக்கு பிரியமானவன் அப்படிங்கிறது ஒரு போட்டி. இப்ராஹிம் நபியுடைய 2 மகன்களில் 2 உம்மத்தில் யார் அல்லாவுக்கு பிரியமானவர்கள், இதே போட்டி. அங்கே என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துச்சு? 2 பேரும் சேர்ந்து 2 பேருமே பிரியமானவர்களாக மாறி இருக்கலாம் என்ன. ஆனால் இவங்க எப்படி திங்க் பண்ணாங்க, இவங்க எப்படி திங்க் பண்ணாங்க? அல்லாஹ்விடத்தில் பிரியமாக நெருக்கம் கொள்வதற்கு ஈஸியஸ்ட் ஆப்ஷனாக இவங்க எதை பார்த்தாங்க? அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அங்கே இந்த இடத்துல அந்த வரலாறு கொண்டாந்து ஃபிட் பண்ணுறான். ஏன்னா மூசா நபி பின்னாடி வந்தாங்க, ஆதம் நபி எப்போ வந்தாங்க, அப்போ அவங்களுக்கு இவங்களுக்குமான கேப் பாருங்க. அவர்கள் இருவரும் குர்பானி கொடுத்த போது அவர்களில் ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் மற்றொருவருடையது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது வந்து குர்ஆன் சொல்லுது. இது பைபிளில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபேலுங்கிறவன் ஒருத்தன், காயினுங்கிறது ஒருத்தன். இந்த ஆபேல் ஆடு மேய்ப்பவன். அவன் யார்? கால்நடைகளை வளர்ப்பவன். இவங்க யார்? காயின் யார் அப்படின்னா விவசாயி, நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான். இது வந்து ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்துலேருந்து அப்படியே தொடர்ச்சியான சம்பவங்கள் நம்ம பார்க்க முடியும். சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து